ஸ்ரீலங்காவாகட்டும், நேபாள் ஆகட்டும், ஈவன் பங்களாதேஷ்ல வந்து ஸ்ரீலங்காவும் நேபாளும் வந்து அந்த அடிப்படை பிரச்சனைகள், அரசியல்வாதிகள் தங்களுக்கு தவறளித்து விட்டார்கள் சொல்லி நினைச்சது சிறிய நாடா இருக்கிறதுனால எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருந்தது அப்படின்னு மக்கள் உணர்ந்தார். அப்படி மக்கள் உணர்ந்ததன் காரணமாக எழுச்சி ஏற்படுவது என்பது இயல்பாக இருந்தது. பங்களாதேஷ்ல அப்படி வந்தது காரணம், இந்த அம்மா வந்து ரொம்ப மோசமா ஒரு பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது எப்படின்னா, அந்த 71 இயர்ல வந்து வார்ல வந்து யாரெல்லாம் வந்து யார் இந்த முக்தி பாகினி சப்போர்ட் பண்ணது யாரு? இவங்களுடைய கட்சி தான். முஜிபுர் ரஹ்மானுடைய கட்சி தான். அப்ப முஜிபுர் ரஹ்மானுடைய கட்சியை சேர்ந்த அரசியல் தியாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு வந்து ரிசர்வேஷன் வேணும் அரசு பதவிகள்ல அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக அரசு பதவிகளை ஒரு கட்சிக்கு சார்பாக கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியா அது பண்ணிட்டாங்க. அதனால எல்லா தரப்பு மக்களும் நமக்கு இது பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லி உணர்ந்து எழுந்தாங்க. இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு ரீஜன்ல வந்து நம்ம இதை எடுத்துங்க 1857 நம்ம வந்து அதை மிகைப்படுத்தி முதல் இந்திய சுதந்திர போர்னு சொன்னோம். ஆங்கிலேயர்கள் அதை ரொம்ப கொச்சப்படுத்தி சிப்பாய் கலகம்னு சொன்னாங்க. நடந்தது ரெண்டுக்கும் நடுவுல. ஏன்னா சவுத் இந்தியாவில வந்து அந்த முதல் சுதந்திர போரை பத்தின அடையாளமே தெரியாது சவுத் இந்தியாவுக்கு. இங்க ஒண்ணுமே நடக்கல, அமைதியா இருந்தது. அதே மாதிரி லாகூரை தலைநகராக கொண்டு பஞ்சாப் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்த மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து ஆங்கிலேயர்கள் கூட இருந்தார். அதனால அது வந்து சில மன்னர்களுடைய மன்னர் ராணிகளுடைய எழுச்சி, சில இவங்க பன்றி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் தோற்றாக்களில் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டதன் காரணமாக அங்க உள்ள சோல்ஜர்ஸ் வந்து எழும்புனாங்க. இதுதான் நடந்தது அன்னைக்கு வந்து. ஆனா அன்னைக்கு பாருங்க, எங்க பெங்கால் அடக்கிறதுக்கு அவங்க யாரும் அனுப்புனாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பெங்கால் ரெஜிமெண்ட்ல பெரும்பாலும் பிராமின்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தாங்க அந்த காலத்துல ரெஜிமெண்ட்ல. அவங்களை அடக்கிறதுக்கு பிரிட்டிஷ் யார் அனுப்புனாங்க? மகர் ரெஜிமெண்ட் அனுப்புனாங்க மத்திய பிரதேசத்துக்கு. மகர் ரெஜிமெண்ட் யாரு? அம்பேத்கர் வந்து மகர் கம்யூனிட்டி சேர்ந்தவர். இந்த பட்டத்தை சேர்ந்தவர்களை அனுப்பும் பொழுது அவர்கள் ஆங்கிலேயர்களுக்காக மட்டும் போரிடவில்லை, தங்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதிகளுக்காகவும் சேர்ந்து விட்டார். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்னு சில பிளவுகள் இருக்குங்கிறது உண்மை. இப்ப இங்க உள்ளவங்களை அனுப்பணும்னா நார்த் இந்தியன் ரெஜிமெண்ட் ஒண்ணு அனுப்புனா போதும், அவங்களுக்கு வந்து இங்க உள்ள மக்களுடைய உணர்வுகள் இதெல்லாம் வந்து கவலைப்பட மாட்டாங்க. அது இந்தியாவுக்கு ஏற்படுகிற ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. இது எல்லாத்தையும் மீறித்தான 77ல வந்து 30 வருடங்களாக ஆண்டு கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை ஆட்சியிலிருந்து இறக்கினார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்தும் போது அது நடந்தது.